வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு தனுசு லக்ன அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சியை பற்றிய ஒரு முன்னோட்டம். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பெயர்ச்சி ஆவதை இப்போது ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நமக்கு அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துக்கு போகுது. நான் சொல்றது எல்லாமே லக்னத்தை பேஸ் பண்ணி தான். நீங்க நட்சத்திரம் ரீதியாக சந்திரன் இருக்கக்கூடிய இடம் ராசி, நம்ம பிறந்த நட்சத்திரம் பிறந்த ராசி அப்படின்றத வச்சு கோச்சாரத்தை பார்க்காம அதுல நிரந்தரமானது நிலையானதாக சந்திரன் இருப்பதில்லை. அதனால திசைக்கு தகுந்த மாதிரி நமது வயதுக்கு தகுந்த மாதிரி சந்திரன் நகர்ந்து செல்வதனால் நாம் பலன் சொல்றதுக்கே அடிப்படை யோகங்களை சொல்வதே லக்னத்தை பேஸ் பண்ணி தாங்கும்போது இதை வச்சே கோச்சாரத்தையும் பாருங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். இப்ப நம்ம தனுசு லக்னத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னா 9 பாதம் இருக்கு. அந்த லக்னத்துல 3 நட்சத்திரத்தினுடைய பாதங்கள். அப்ப மூலம் என்கின்ற கேது நட்சத்திரம் 4 பாதம், பூராடம் என்கின்ற சுக்கரனுடைய நட்சத்திரம் 4 பாதம், உத்திராடம் என்கின்ற சூரியனுடைய நட்சத்திரம் 1 பாதம். இந்த தனுசு லக்னத்துக்கு நம்ம பிறக்கும்போது இந்த 9 பாதங்கள்ல ஏதாவது ஒரு புள்ளியில தான் நம்ம பிறந்திருப்போம். உதாரணத்திற்கு பூராடம் 3ஆம் பாதத்துல பிறந்தோம் அப்படின்னா நம்ம புள்ளி 7வது புள்ளி. ஏன்னா மூலம் 4 பிளஸ் பூராடம் 3. இப்ப இந்த 7வது புள்ளி என்பது 12 பாவங்களுக்கும் நம்ம அதே மாதிரி புள்ளியை கணக்கிடணும். அப்ப நான் மீனராசிக்கு 4ஆம் பாவத்துல 7ஆம் புள்ளி அப்படிங்கிறது பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் பாதமாகவும், உத்திரட்டாதி 4 பாதங்கள் கடந்து ரேவதி 2ஆம் பாதம் 7வது புள்ளியா விழும். அப்ப அந்த ரேவதி 2ஆம் பாதத்துக்குள்ள சனி என்றாகும் போதுதான் நம்மளுக்கு உண்மையிலேயே அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சனி ராசி மாறலாம், ஆனா நம்ம பாவத்துக்கு, நம்ம பிறந்த லக்ன பாவத்துக்கு உண்மையிலேயே 4ஆம் பாவத்துக்கு வருதான்றத இந்த புள்ளி ரீதியாகத்தான் நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அது இம்பாக்ட் கொடுக்கும். 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 4 பாவங்கள் கெட்ட ஸ்தானங்கள். ஆனால் நம்ம எடுக்க வேண்டியது இந்த புள்ளியை அனுசரிச்சு, டிகிரியை அனுசரிச்சு, எத்தனாவது பாதத்துல நமக்கு அந்த 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் ஆரம்பிச்சதோ அந்த பாதத்துக்கு தகுந்த மாதிரி தான் கோச்சாரத்திலையும் இந்த பாவ எல்லையை நாம நிர்ணயம் பண்ணணும். அப்படி பண்ணாம நம்ம 19 பலனை எதிர்பார்க்கிறதோ அல்லது பயப்படுறதோ பிரயோஜனம் இல்லை. இப்போ 3ஆம் பாவத்துக்கு சனி வந்தார் இல்லையா, அதுல இப்ப கடைசி பாதத்துல நீங்க தனுசுல உத்திராடம் 1ஆம் பாவத்துல பிறந்திருக்கீங்கன்னு வைங்க, லக்ன புள்ளி. அப்ப 3ஆம் பாவத்திலையும் அந்த கடைசி புள்ளியான பூரட்டாதி 3ஆம் பாதம் வரும்போது தான் உங்களுக்கு அந்த 3ஆம் பாவம் தொடங்குதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் 2ஆம் பாவமா வேலை செய்யும். ஏன்னா லக்னம் ஸ்டார்ட் ஆகிறதே தனுசனுடைய கடைசி பகுதி. அதிலிருந்து மகரத்தினுடைய கடைசி புள்ளி வரைக்கும் 1ஆம் இடமா செயல்படும். மகரத்திலிருந்து கும்பத்தினுடைய கடைசி புள்ளி வரைக்கும் 2ஆம் இடமா செயல்படும். கும்பத்திலிருந்து மீனத்தினுடைய கடைசி புள்ளி வரைக்கும் 3ஆம் இடமா செயல்படும். அப்ப ரொம்ப லேட்டா தான் நமக்கு அந்த சனி பயிற்சியினுடைய இம்பாக்ட் கிடைக்கும். அதனால நாம 19 இந்த மாதிரி ராசிக்குள்ள நுழைஞ்ச உடனே கணக்கெடுக்கிறத தாராளமா விட்டுட்டு நம்ம ஜனன ஜாதகத்தை பயன்படுத்தலாம். இன்னொரு இது என்னன்னா, டெப்தா பார்க்கணும் போது நம்ம ஜனன ஜாதகம் என்பது நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிக்கும் போது 12 பாவத்திற்கான உபநட்சத்திரங்களை அதிகாரிகளாக நம்ம கிடைக்கும். அதுல 8ஆம் இடம் 12ஆம் இடம் நமக்கு கெட்ட ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு சனி கிரகம் வந்தால் நமக்கு லைஃப் லாங் சனியை பத்தி பயப்படலாம். அப்படி இல்லாத போது சனி பயிற்சியை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, ஒரு சனி நமக்கு 4ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ வந்தாலும் அவருடைய திசா புத்தி அந்தரம் அல்லது சூட்சுமம் நடந்தால் மட்டுமே அதனுடைய பலன்கள் நிகழ்வுகளாக மாறும். அது இல்லாம சனி மட்டும் தனித்து போய் வேலை செய்யாது.
அப்போ இது இத்தனையும் பார்க்கும்போது பேசிக்காக நம்ம ஒரு லாஜிக் சிஸ்டத்தோட ரெகுலராக ஒரு முறையை வச்சுக்கணும். அதாவது ஒரு பகுப்பு முறை நமக்குள் தர்க்க ரீதியாக நமக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற முறை இதுதான். அப்போ 4ஆம் இடத்துல எடுத்த உடனே சனி வந்துடாது. உங்கள் லக்ன புள்ளி எதுவோ அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு அதை நிர்ணயம் பண்ணணும். சரி, அப்படி மீறி உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் மூலம் 1ல் உங்களுக்கு லக்னம் அமைஞ்சிருந்ததுன்னா மீனராசியில் நுழைஞ்ச உடனே 4ஆம் இடத்துக்கு வந்துட்டதா தான் அர்த்தம். அந்த நபர்களுக்கு இப்போ என்ன செய்யும் அப்படின்னா, இந்த 4ஆம் இடம் என்பது இடம், பூமி, வீடு, வாகனம், தாயார், உற்பத்தி சார்ந்த தொழில், சொந்த பந்தங்கள், இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம். அது ரீதியாக நமக்கு சுமைகளை ஏற்படுத்தும். நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி எப்பேற்பட்ட பாவ அதிகாரியோ அது ரீதியாகவும் அந்த 4ஆம் இடத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது குரு மாதிரி அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். குரு நமக்கு யாருன்னு பார்க்கணும். இப்போ அதிபத்திய ரீதியாக பார்க்கும்போது நமக்கு லக்னாதிபதி குரு, 4ஆம் அதிபதி குரு. ஆனால் அதே நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது என்ன பாவ அதிகாரியாக வருதோ அந்த பாவ தொடர்புகளை அந்த சனி செய்யும். இப்போ குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போகிறதுனால நம்ம குருவை பார்க்கணும். குரு நம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் இருக்காரு. சனி நின்ற ஸ்தானத்துக்கு 4ஆம் வீட்டில் இருக்காரு. அதனால இந்த சனியினுடைய அந்த கும்பராசியினுடைய பலனை அவர் தடுக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப வேற மாதிரி வேற பாவத்துக்கு அது நல்லது பண்ணுவாரு, 3ஆம் பாவத்துக்கு அது நல்லது பண்ண மாட்டாருன்னு அர்த்தம். மற்ற பாவங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. எந்த பாவத்துக்கு கெடுக்கிறாரு? இப்ப 11ஆம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறது 8ஆம் பாவம். அப்ப நம்மளுடைய கேள்வி 11ஆம் பாவத்தை பற்றி கேள்வியாக இருந்தால் அந்த 8ஆம் பாவம் ப்ராப்ளம் ஆகும். 11ஆம் பாவத்துக்கு சாதகமா இல்லைன்றது புரிய வரும்போது நமக்கு அது நெகட்டிவா பலன் தரும் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி தான் ஒவ்வொரு கிரகமும் தான் செல்கின்ற நட்சத்திர தொடர்பு கொண்டு எந்த பாவங்களை இயக்குகிறது என்பதை தெரிந்து கொண்டு, நமது கேள்வி எந்த பாவத்தை பற்றியது என்பதையும் தெரிந்து கொண்டு, அந்த கேள்விக்குரிய பாவத்திற்கு இந்த கிரகங்கள் இப்போது நடக்கின்ற திசா புத்தி அந்தர சூட்சுமங்கள் அந்த இயக்குகின்ற பாவங்கள் சாதகமா பாதகமா என்று பார்ப்பது தான் முறையான ஜோதிடம். அந்த வகையில் நீங்கள் இதை பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு பயப்படாமல், சனியை பற்றி பயப்படாமல், நமக்கு உபநட்சத்திரமாக 8, 12 வராமல் இருந்திருந்தால் சனி பற்றி பெரிய பயம் இல்லை. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புள்ளியை தொடும்போது அந்த 4ஆம் இடத்துக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும், அதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு மூலம் 1 லக்னமாக பிறந்தவங்களுக்கு இப்போ மார்ச் 29ஆம் தேதியே 4ல் என்ட்ரு ஆகிறதா தான் அர்த்தம். அந்த டைமில் நமக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறது, தாயாருக்கு பாதிக்கிறது, வீடு இடம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் அமையிறது, சஞ்சலங்கள் ஏற்படுறது. இப்போ சொந்த பந்தங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள் காரணமாக சஞ்சலங்கள் ஏற்படுறது, ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு இதில் எல்லாம் காலதாமதமாகிறது. அதாவது வேகமாக நடந்தால் தான் அதில் ப்ராஃபிட்டுன்னு இருக்கும், மெதுவாக நடந்தால் அதில் லாஸுன்னு இருக்கும். அந்த மாதிரி மெதுவாக நடந்து ஒரு ஒத்துழைப்பை குறைத்து அது லாஸ் பண்ணுறதுக்கான வேலை செய்யுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே மேலோட்டமாக பார்க்கறத விட்டுட்டு நம்ம ஜனன ஜாதக ரீதியாக நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்தர சூட்சுமம் கரெக்டாக சனியாக இருந்தால் மட்டுமே நாம் அதை சீரியஸாக எடுத்து பலன் சொல்ல வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.